வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி மற்றும் மணிபாலன். அதாவது இன்னைக்கு ஒரு ஆளை பத்தி பேச போறோம். இவர் ஒரு சினி ஃபீல்டு தான், ஓகேங்களா? இவர் நல்லா எல்லாருக்குமே தெரியும், நிறைய வில்லனா நடிச்சிருப்பாரு. இப்பயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது சொல்லுங்க, மேல வாங்க. இல்ல, அதாவது ஒரு மனுஷன் இந்த அளவு இவ்வளவு கொஞ்சம் கேவலமா யோசிப்பாரு எனக்கு தெரியவே தெரியாது. நமக்கு யாருனே ஒரு ஆளை தெரியலனாலும் ஓகேவா, அவன் கஷ்டப்படுறான், என்ன பண்றான், ஏதாவது பண்றான், அவன் வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் நினைப்போம். இல்ல ஏதோ கஷ்டப்படுறாங்க, மேல வரட்டும், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம். இல்ல இந்த சிஎம்ஆ இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு தகுதி இருக்கா? கல்வியை தாண்டி தகுதியா தான் இருக்கா என்ன? இல்ல, இவ்வளவு நாள் யாரோ அந்த தகுதி பார்த்து வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. இந்த மனுஷன் வீடியோல பேசுறாருங்க, ஆட்டோக்காரன் எம்எல்ஏ ஆக முடியுமா, டிரைவர் எம்எல்ஏ ஆக முடியுமா, ஆயிடுவாங்களான்னு சொல்லிட்டு இதை பத்தி உங்களுக்கு கோவம் எதுவுமே வரவே இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போதுலாம் இல்ல, எனக்கு அதை பாக்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, என்ன ஏன் இவரு ஏன் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் அவர் கொடுக்குறாரு? ஏன் தளபதி மேல இந்த வெறுப்பா? இல்ல, எனக்கு வந்து இல்ல வெறுப்பான்ல அடுத்து கடந்து போறது எதுவுமே இல்ல. இவர்லயே தளபதி மேல இருந்த வெறுப்பு மாதிரிதான் தோணுச்சு. ஏன்னா அவர் எத்தனையோ எம்எல்ஏவை பார்த்திருப்பாரு, எத்தனையோ எலெக்ஷனை பார்த்திருப்பாரு. இத்தனை வருஷமா எந்த தகுதியில எல்லாரும் எம்எல்ஏ ஆயிருக்காங்க? அதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? எம்எல்ஏ ஆகணும்னா உனக்கு இந்த தகுதி எல்லாம் வேணும்னு இத்தனை யாருன்னா பார்த்தா? அதான் இப்போ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரி அவர் பேசுறாரு, வர மாட்டாங்கன்ற மாதிரி பேசுறாரு. ஆனா மக்களே, இதெல்லாம் பெரிய ஹேண்ட்ஸ்அப். அந்த ஆளுலாம் செருப்பால் அடிச்ச மாதிரி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. உண்மையா சீரியஸா வந்து இதெல்லாம் பெரிய கும்பிடு போடலாம். அந்த துண்டு போட்டா அவர் எம்எல்ஏ ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டு, அதான் துண்டு போட்டா எம்எல்ஏ ஆகணும் அந்த டைலாக் வேற விடுறாரு. நான் வீடியோ கூட சேர்த்து விடுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் வேற பேசுறாரு. பாத்தீங்கல்ல, தளபதி துண்டை போட்டாரு, அவர் எம்எல்ஏவா மாறிட்டாரு. இதுதான் தளபதி பவர். உண்மையா இன்னைக்கு பதவி இருக்கிறப்ப அந்த நியூஸ் எல்லாம் பாத்துக்கவே மாட்டான், ஓட்டு இருப்பான் இருந்தாலும். ஓ, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னையும் நார்மலா பேச வைக்கிறாங்க மணிபாலன் இதுக்கு. ஓகே, நம்ம வந்து தூய சக்தியா இருப்போம், யாரையும் நம்ம வந்து எதுவும் பண்ண வேண்டாம். ரொம்பவே தப்புங்க. அதாவது அவரு பிரகாஷ் ராஜ் தான் அந்த ஆக்டர், வேற யாரும் இல்லை. அதாவது அவர் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே சரி, யாரையுமே ஒரு தர குறைவாவோ இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னா அப்படி நம்ம வந்து டிசைட் பண்ணவும் கூடாது. அதை வந்து வெளிப்படையா வெளியில சொல்றது, ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசுறது, இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா, இவங்கெல்லாம் வருவாங்களா, இந்த மாதிரிலாம் பேசுற பழக்கம் இருக்கவே கூடாது. நான் பார்த்த வீடியோவில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எல்லாமே ட்ரோல் பண்றது தான். நம்ம அதாவது இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரோல் பண்ணது ஆளே இல்லை. ஆக்சுவலா இன்னைக்கு போனார் இல்லையா, ஸ்டாலின் வீட்டுக்கு போனாரு, அவர் பேர் என்ன, வைகோ வீட்டுக்கு போனாரு, அன்புமணி வீட்டுக்கு போனாரு, முக்கியமா சீமானண்ண வீட்டுக்கு போனாரு. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ட்ரோல் பண்ணவங்க தான், ட்ரோல் பண்ணது ஆளே இல்லை. அந்த மாதிரி ட்ரோல் பண்ண ஒண்ணுதான் அது. எல்லாரை விடவும் இவர் சொன்ன எனக்கு ரொம்ப கொஞ்சம் பர்டிகுலரா காயப்பட்டுச்சு. மத்தவங்களாம் கேவலமா பேசினாங்க. இத்தனை பேர் அவர் ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அவர் அதை எதுவுமே நினைக்காம இன்னைக்கு வந்து எம்எல்ஏவா பதவியேற்றதுக்கு அப்புறம் ஸ்டாலின் இவங்க எல்லாருமே போய் பார்த்திருக்காரு. இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு எப்படி தோணுது? ஏங்க, அதெல்லாம் வந்து என்ன, ஒரு நார்மல் மனுஷன் கோவம் நிறைய வருங்க. கோவம் அது இதுக்கெல்லாம் கோவம் வரணும் தான். ஆனா அந்த கோவத்தையும் தூக்கி போட்டு மனுஷன் அந்த வள்ளுவர் வழியில போறாருங்க. தூய சக்திங்க, தூய சக்தி அடிக்கடி சொல்லுங்க. சீரியஸா உண்மையா அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போறதுதான் சாதாரண விஷயம் இல்லை மக்களே. நீங்களும் குடும்பஸ்தனா இருந்தா உங்களுக்கு தெரியும், கோவம் வந்தா எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா. மேபி ஸ்டாலின் சார் வந்து அங்க அவையில இருந்தா ஒரு அங்கேயே மீட் பண்ணிருப்பாரு. ஏன்னா 39 வருஷம் கழிச்சு இதுதான் முதல் முறை. விஷயம் நோட் பண்ணீங்களா, ஸ்டாலினும் அவையில இல்ல, வைகோவும் அவையில இல்ல, அன்புமணியும் அவையில இல்ல, சீமான் சொல்லவே வேணாம், எப்பயுமே ஒரு அவையில. அதான் எப்படி அவர் போன இடம்லாம் வந்து இப்படிதான் இருந்தது. ஸோ ஓகே, நம்ம எங்கேயோ போய் எங்கேயோ வந்துட்டோம். ஆனா பிரகாஷ் ராஜ் அப்படி பேசுறது தப்பு தாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? தப்பு. ஓகே, அடுத்த கண்டென்ட்ல பார்க்கலாம். டாடா, பை பாய்.